ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? லாஸ்ட் மினிட்ல மெனுவை மாத்தினதுனால இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு. லஞ்சுக்கு சப்பாத்தியும் தாபா ஸ்டைல்ல பாலக் பண்ணிரும். மிட் நைட்ல தான் மெனுவை செலக்ட் பண்ணதுனால லஞ்ச் ரெடி பண்ணதுக்கான முக்கியமான இன்கிரீடியன்ஸ் மிஸ்ஸிங். ஓகே, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாலையும் ஊத்தி அடுப்புல வச்சுட்டு எப்பமோ வாங்கி வச்ச பன்னீர் மேக்கரையும் தேடி எடுத்து வச்சுட்டேன். பால் கொதிச்சதும் அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா பன்னீர் பிரிஞ்சு வந்துடும். இது அப்படியே ஸ்டெய்னர் மேல இருக்க பன்னீர் மேக்கர்ல ஊத்தி கொஞ்சம் பிரஸ் கொடுத்து செட்டாகவும் விட்டுறதேன். இப்ப இதில் வடிச்சு எடுத்திருக்கிற தண்ணியில ரிச் புரோட்டீன் இருக்கு. வேஸ்ட் பண்ணாம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இதுல யூஸ் பண்ண போறேன்னா கோதுமை மாவு கூட உப்பு சேர்த்துட்டு தண்ணிக்கு பதிலா இந்த பன்னீர் எக்ஸஸ் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துறதேன். மாவு திரண்டு வந்த பிறகு ஃபைனலா கொஞ்சம் தேங்காயும் விட்டு சாஃப்ட் டோவா மிக்ஸ் பண்ணிடுறேன். மீதி இருக்க தண்ணியை பாட்டில்ல ஸ்டோர் பண்றேன். கிரேவிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா பன்னீர் சூப்பரா செட் ஆயிருக்குது. இப்ப அதை தேவையான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன். உண்மையிலேயே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. நெக்ஸ்ட் கீரையும் ரெடி பண்ணிடுறேன். பாலக்க நல்ல காம்பை நீக்கிட்டு அலசி எடுத்து வச்சிருந்தேன். கீரையோட கலர் மாறாம இருக்கிறதுக்கு கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா சுகர் சேர்த்து கிளீன் பண்ணி வச்ச கீரையும் உள்ள சேர்த்து 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருந்தேன். கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் முந்திரி பருப்பையும் ஊற விட்டுட்டு மசாலா அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய், ஊற வச்ச முந்திரி பருப்பு, மல்லி இலை, கீரை நல்லா பேஸ்டா அடிச்சு வச்சிருந்தேன். பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாஃப்டான பன்னீரையும் உள்ள சேர்த்து பன்னீர் துண்டுகளோட எல்லா பக்கமும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டா வறுத்து மாத்தி வச்சிருந்தேன். இப்ப அதே பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, வத்தல், சீரகம் பொரிய விட்டு பல்லாரியும் சேர்த்து பொன்னிறமா வதக்கிருந்தேன். வதங்கின பிறகு தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை மாறி தக்காளியும் நல்லா குழஞ்ச பிறகு மசாலாக்களை உள்ள சேர்த்துருந்தேன். மசாலா கொஞ்சம் எண்ணெயில வறுபட்ட பிறகு அடிச்சு வச்ச பேஸ்டையும் உள்ள சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் துண்டுகளையும் உள்ள சேர்த்து கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியும் கையில வச்சு நல்லா கசக்கி உள்ள சேர்த்துருந்தேன். இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டு இறக்கி பாருங்க. நல்ல டேஸ்டான பாலக் பன்னீரும் ரெடி. ரெடி பண்ண பன்னீர்ல கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதை பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு பன்னீர் கூட சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃபிளவர் போட்டு நல்லா கோட் பண்ணி ஆயில் கிரீஸ் பண்ண தவால்ல நல்லா கிறிஸ்பியா பொரிச்சும் எடுத்துறதேன். சப்பாத்தியே ரெடி பண்ணிடலாம். எப்பவுமே சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சதும் சப்பாத்தி போடுறதை விட ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு சப்பாத்தி போட்டு பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி ஃபைனலா கொஞ்சம் நெய்யோ பட்டரோ தடவை மறந்துடாதீங்க. சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கிட்டே 10 மணி ஸ்நாக்ஸுக்காக மாதுளம்பழத்தையும் உரிச்சு எடுத்துட்டேன். மிட் நைட்ல பிளான் பண்ணாலும் இன்னைக்கான லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். ரெடியான லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.